முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். தடை கோரிய ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2001 முதல் 2006 ஆண்டுகளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 1,77,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் குவித்ததாக 2006 திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி, மகன் ரவீந்திரநாத் குமார், தம்பி ஓ ராஜா, அவரது மனைவி சசிகலா, மற்றொரு தம்பி ஓ பாலமுருகன், அவரது மனைவி லதா மகேஸ்வரி ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்திலிருந்து சிவகங்கை நீதிமன்றத்திற்கு மாற்றி 2012 ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பன்னீர்செல்வம் மீது வழக்கு தொடர்வதற்காக அளித்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இதையடுத்து குற்றச்சாட்டுகளை ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என கூறி வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சிவகங்கை நீதிமன்றத்தில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை ஏற்ற நீதிமன்றம் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை விடுவித்து 2012 உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப பெற அனுமதித்து சிவகங்கை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 4 வாரங்களில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என சிவகங்கை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் இன்றைய தினம் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையாகவும் நடைபெற்றது. நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஓபிஎஸ் தரப்பில் ஒரு நீதிபதி அனைத்து வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரித்து முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே இதே கோரிக்கை தொடர்புடைய வேறு சில வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரித்து நிவாரணம் வழங்கியுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் ஓபிஎஸ்ஸின் சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.